ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குளிர்காலத்தில் மக்காச்சோளம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணர்வு தேர்வாக இருக்கும். இது ஒரு ஊட்டச்சத்து சக்தியாக கூட இருக்குது. இந்த மக்காச்சோளத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்துக்கள்லாம் நிறைய இருக்குது. இது நம்ம உடம்புக்கு ஆற்றலை தரதோட வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்காச்சோளத்தில் தியாமின், நியாசின், விட்டமின் பி இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களும் நிறையவே இருக்குது. மக்காச்சோளத்தில் இவ்வளவு ஆரோக்கிய நன்மைகள் இருந்தாலும் பல நேரங்களில் மக்காச்சோளத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயு பிரச்சனை, வயிற்றில் வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மக்காச்சோளத்தை சாப்பிட்றதுனால வயிறில் வாயு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. நார்ச்சத்து சாப்பிட்றது மலத்தை மென்மையாக்குறதன் மூலமாக வயிறை சரியாக சுத்தம் செய்ய உதவுது. நார்ச்சத்து இருக்குல்ல, அது சரியான அளவில் தினைக்கும் எடுத்துக்கிட்டோன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு, மலச்சிக்கல், அமிலத்தன்மை இது மாதிரியான பிரச்சனைகளை அதை நீக்க தான் செய்யும். அதிக அளவு நார்ச்சத்து சாப்பிட்றது செரிமானத்துக்கு தீங்கு விளைவிக்கும். அதிக நார்ச்சத்து சாப்பிட்றது செரிமான அமைப்பில் கூடுதல் அழுத்தத்தை கூட ஏற்படுத்தும். இதன் காரணமாக தான் வயிற்றில் வாயு, மலச்சிக்கல், குடல் அலர்ஜி பிரச்சனைகள் ஏற்படுது. மக்காச்சோளத்தில் அதிகளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால மக்காச்சோளத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறமா சரியான அளவு தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா இதில் வயிற்றில் வாயு, மலச்சிக்கல் பிரச்சனையை உண்டாக்கும். உண்மையில் நார்ச்சத்தை ஜீரணிக்கிறதுக்கு உடலுக்கு தண்ணி தேவைப்படுது. தண்ணியோட அளவு குறைவாக இருக்கிறப்ப நார்ச்சத்து இருக்குல்ல, அது திறம்பட செயல்பட முடியாமல் போயிடும். இதன் காரணமாக தான் நார்ச்சத்து அதிகமாக எடுத்துக்கிறப்ப வயிற்றில் வாயு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது. மக்காச்சோளத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா வாயு, மலச்சிக்கல் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது. சரி வாங்க, மக்காச்சோளம் என்னென்ன நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம். கண்களோட ஆரோக்கியத்துக்கு மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் லுட்டின், ஜியாக்சாந்தின், கரோட்டினைடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. இது நம்மளோட கண் ஆரோக்கியத்துக்கு ஒரு சிறந்த உணவாக கூட இருக்கும். இதயத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் போதுமான அளவு மெக்னீஷியம் இருக்குது. இது பக்கவாதம், இதய நோய்கள் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கும். இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மக்காச்சோளம் இருக்குல்ல, அது ஒப்பீட்டளவில் பார்த்தோன்னா குறைந்த கிளைசமிக் குறியீடு தான் தன்னுள்ள வச்சிருக்குது. இது இரத்த சர்க்கரை அளவை விரைவாக அதிகரிக்காது. நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவாகவும் மக்காச்சோளம் இருக்குது. நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள், தாதுக்களை தர்றதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், ஆக்சிஜனேட்டரிகள்லாம் நிறைய இருக்குது. தயாமின், நியாசின், விட்டமின் பி கூட அதிகமாக இருக்குது. இது ஆற்றலை அதிகரிக்குது. அது மட்டும் இல்லாமல் இரும்பு, பாஸ்பரஸ், துத்தநாகம், மெக்னீஷியம் இப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விட்டமின்களும் தாதுக்களும் அப்படியே கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீசன் டைமில் மக்காச்சோளம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் குளிர்காலத்தில் மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இந்த மக்காச்சோளத்தை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், வாயு பிரச்சனைகளை தடுக்குமா அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்த்தோம். இனி மிஸ் பண்ணாமல் மக்காச்சோளத்தை சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.